ஹாய் ஹலோ. இன்னைக்கு வந்து டுடே என்ன ஸ்பெஷல்னா வடை, ஆம வடை. ஆம வடைனா பருப்பு வடை. பருப்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் குழம்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு நீங்கள் கையில் வந்து நெகத்தை வச்சு கிள்ளி பாருங்கள். உடஞ்சிருச்சுன்னா அது நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து என்ன அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா வெள்ளைப்பூண்டும் பெருஞ்சீரகம் ரெண்டையும் அதை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பெரிய சாரில் போட்டு நம்ம கடலையை வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்பையும் நீங்கள் ஊற வச்ச தண்ணியிலையே அப்படியேவும் எடுத்து போட்டாலே ஊற வச்சதுலேயும் அப்படியே கையில் அள்ளி அள்ளி போட்டாலே போதும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். அதுலேயே அந்த ஈரப்பசத்துலேயும் உங்களுக்கு வந்து அரைச்சிரும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை. அப்படியேவும் நீங்கள் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குது பேஸ்ட்டு வந்து சொன்னேன்ல வெள்ளைப்பூடு பெருஞ்சீரகம், பச்சை சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பட்டை வத்தல், காஞ்ச மிளகாய், வெங்காயம், புதினா, அடுத்து வந்து கருவேப்பிலை 3 போட்டாச்சு. 4 ஐட்டம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கையில் குழப்பி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை ஒரு சைடில் காய வச்சுக்கோங்க. நல்லா குழப்பியாச்சு. குழப்புனதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. என் மகன் எடுப்பான்னு இல்லாட்டி யாராச்சும் என் ஆனால் என் வீட்டுக்காரர் பக்கத்துலேயே அந்த வீடியோ கண்டாலே வரவே மாட்டாங்க. நாங்களாக அதை எடுப்போம். அந்த இதை ஒரே கையில் இப்படி தட்டி அப்படியே போட்டேன். அதனால் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் இல்லாட்டி நல்லா 2 கையும் வச்சு தட்டினா இன்னும் ரவுண்டு நல்லா வரும். அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிம்மிலேயே வச்சுருங்க. சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக 2 சைடு வெந்ததுக்கப்புறம் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌன் வந்துருச்சா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து பருப்பு வந்து எங்கிட்டுமே உடஞ்சி போகாமல் நல்லா வடை போட்டோம் எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். அதுக்கு மீறி உங்களுக்கு நீங்கள் தட்டும்போது அங்கிட்டு இங்கிட்டு உடஞ்சிச்சின்னா லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிங்க. உடையவே உடையாது. தண்ணியை தொடத்தான் செய்யணும், மற்றபடி தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த சைட்லேயே பாத்திரமும் கழுவியாச்சு. இது ஒவ்வொரு சைடாக வெந்து எடுத்தாச்சு. பாருங்கள் எனக்கு வந்துட்டு ஒத்தப்பட்டு உடஞ்சி விழுகவே இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து என் பிள்ளைகளும் நாங்களும் உட்காந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம். என் வீட்டுக்காரர் வந்துடுவாங்க. அவங்களுக்கு அப்புறமா கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அவங்க டூட்டி போயிட்டு லேட்டாக வருவாங்க. நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டோம். இந்த வடை சாப்பிடும்போது எங்கள் ஊரில் பூமாலை அப்பத்தா, எங்கள் அப்பத்தா மீனா பெரியம்மா, நெக்ஸ்ட்டு என் வீட்டுக்காரோட அப்பா எங்கள் தாத்தாவும் பண்ணுவாங்க. எல்லோரும் பண்ணுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.